துப்பாக்கிச்சூடு, பெண் உட்பட 5 பேர் கைது. $1 பில்லியன் அமெரிக்க சட்டவிரோத பண பரிமாற்றம், 4 வங்கி முகாமையாளர்களுக்கு விளக்கமறியல். ஓமானில் கைது செய்யப்பட்ட சம்மிட்புர சட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். நாமல் சிறைக்கு சென்றாலும் 2029 ஜனாதிபதியாக்குவோம், சாந்த பண்டார. முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்திற்கு பிணை, வெளிநாடு செல்லவும் தடை. காஞ்சன விஜயசேகர நிலக்கரி கொள்வனவு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலை. இலங்கைக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகை, முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு எதிர்பார்ப்பு. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு புதிய தலைவர் நியமனம். கொழும்பு மாளிகாவத்தை ஸ்ரீசங்கராஜ மாவத்தை பகுதியில் கடந்த 10ஆம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பெண் ஒருவரை உள்ளடக்கிய 5 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உந்துருளியில் பயணித்த இருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 54 வயதுடைய முகமது அஸ்மின் மொய்தீன் என்ற நபர் உயிரிழந்திருந்தார். உயிரிழந்தவர் கஞ்சிபானே இம்ரான் என அழைக்கப்படும் நபரின் நெருங்கிய உறவினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் திட்டமிட்ட குற்ற குழுக்களுக்கு இடையிலான பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி தொடர்பிலும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்களும் எதிர்வரும் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கோட்டை பகுதியில் இயங்கும் பணப்பரிமாற்ற நிறுவனம் ஒன்றினூடாக இலங்கையிலிருந்து சுமார் $1 பில்லியன் அமெரிக்க சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கைக்கு எந்தவிதமான பொருட்களும் இறக்குமதி செய்யப்படாத நிலையில் அவற்றுக்கான இறக்குமதி கொடுப்பனவுகள் என்ற அடிப்படையில் பெருமளவிலான பணம் வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த பாரிய பணப்பரிமாற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய நபர்கள் மற்றும் பணப்பரிமாற்ற நடவடிக்கைகள் குறித்தும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் பல்வேறு குற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் கங்கணம் லகே திமுது சதுரங்க பெரேரா சம்மிட்புர சட்டு அல்லது மோதிர சட்டு என அழைக்கப்படுபவர் ஓமானில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இன்டர்போல் சிவப்பு அறிவித்தலின் அடிப்படையில் ஓமான் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் அந்நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர் கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் திகதி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து ஓமானுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற பல முக்கிய குற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளில் அவர் தேடப்பட்டு வந்ததாகவும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்ததாக கூறப்படும் கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பிலும் அவர் மீது சந்தேகம் காணப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓமானில் மஸ்கட் நகரில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கை பாதுகாப்பு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்ட அவர் மேலதிக விசாரணைகளுக்காக கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தல்களில் மக்கள் எடுத்த அரசியல் முடிவை எதிர்காலத்தில் மாற்றியமைக்க மக்கள் தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் 2029ஆம் ஆண்டு அவரை நாட்டின் ஜனாதிபதியாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் பின்னர்
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சாந்த பண்டார இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள அரசாங்கம் தற்போது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதன் மூலம் ஜனநாயக நடைமுறைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நீதிபதிகளின் பதவிக்காலம் தொடர்பான நடவடிக்கைகளும் அரசியல் நோக்கங்களை கொண்டதாகவே இருப்பதாக சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். மக்களுக்கு வழங்கிய பல்வேறு வாக்குறுதிகளை அரசாங்கம் இதுவரை முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் வகையிலான மாற்றங்களையே அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே நீதிபதிகளின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சிக்கும் அரசியல் தரப்பினரும் தற்போது கைது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு இலக்காகி வருவதாக சாந்த பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீது மக்கள் மத்தியில் மீண்டும் நம்பிக்கை உருவாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தவர்களில் கணிசமானோர் தற்போது தமது அணியுடன் இணைந்து வருவதாகவும் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எதிர்வரும் 2029 ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிலைய ஊழியர் ஒருவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர்களின் சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த நீதிமன்றம் இருவரையும் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு சந்தேக நபரும் தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 பிணை பத்திரங்களில் செல்ல வேண்டும் என நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. அத்துடன் இருவரும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் நிலையில் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகளின் முடிவுகள் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் மேலும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். அரசாங்கத்தின் நிலக்கரி கொள்வனவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சராக அவர் பதவி வகித்த காலப்பகுதியில் நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய விடயங்கள் குறித்து ஆணைக்குழு அவரிடம் தகவல்களை பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் மின்சார உற்பத்தியில் நிலக்கரி முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் அதன் கொள்வனவு தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தன. குறிப்பாக நிலக்கரி கொள்வனவு நடைமுறைகள், விலை நிர்ணயம் மற்றும் நிர்வாக தீர்மானங்கள் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் மூலம் நிலக்கரி கொள்வனவில் ஏதேனும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளனவா என்பது தொடர்பில் தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. இன்றைய விசாரணையில் காஞ்சன விஜயசேகரவிடம் பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விஜயம் தொடர்பில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு வருகை தரும்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்த விஜயத்தின் முக்கிய அம்சமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கூட்டு ராணுவ நடவடிக்கைகள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராஜ்நாத் சிங்கின் முன்னைய இலங்கை விஜயம் தொடர்பான திட்டம் 2023 ஆண்டுக்கு பின்னர் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய விஜயத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரன்ஜித் வேவித நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினராகவும் செயற்பட்டு வரும் சுரன்ஜித் வேவித வங்கியியல் துறையில் 20 ஆண்டுகளுக்கும் அதிகமான அனுபவத்தை கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுற்றுலா மற்றும் வழிகாட்டுதல் துறைகளிலும் அவருக்கு அனுபவம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக செயற்பட்ட புத்திக கேகாவசம் தனது பதவியில் இருந்து விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. புத்திக கேகாவசம் தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை காரணங்களை முன்வைத்து தனது பதவி விலகல் கடிதத்தை சுற்றுலா வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரிடம் சமர்ப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்களிப்பை வழங்கி வரும் நிலையில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைமை பொறுப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதிய தலைவர் பதவியேற்றுள்ள நிலையில் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான திட்டங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.